தமிழனின் பெருமையை உலகிற்கு காட்டிய கரிகால சோழனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கல்லணை எப்படி கட்டப்பட்டது, ஏன் கட்டப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? சோழ தேசம் காவிரி நதியால் செழுமையாக இருந்த அதே வேளையில் அதன் அதீத வெள்ளத்தாலும் நீரை சேமிக்க முடியாமல் போனதால் ஏற்படும் வறட்சியாலும் பல கிராம மக்களும் விவசாயங்களும் பாதிக்கப்பட்டு பஞ்சம், பசி, பட்டினி ஏற்பட்டது. இதை அறிந்த கரிகால சோழன் ஒரு தடுப்பணையை கட்ட முடிவெடுத்து நீரின் அதீத வேகத்தை குறைத்து நீரை சரிபாதியாக பகிர்ந்து மக்களுக்கு கொடுக்கவும் காவிரி கொள்ளிடம் சந்திக்கும் சறுக்கலான இடத்தில் கல்லணையை கட்டினான். ஆனா 2 லட்சம் கன அடி நீருக்கு மேல் வேகமாக செல்லும் காவிரியில் இந்த கல்லணையை எப்படி கட்டினான் தெரியுமா? நாம் கடற்கரையில் நிற்கும் போது கடல் அலைப்பட்டு நம்ம கால்கள் புதைக்கப்படும். அந்த அறிவியலின் அடிப்படையில் பல டன்கள் நிறையுடைய பாறைகளை உடைத்து எடுத்து யானை மூலமும் மனிதர்கள் மூலமும் ஆற்றில் போடும்போது கற்கள் மண்ணரிப்பு ஏற்பட்டு புதையும் போது அதற்கு மேலும் கற்களை போட்டு அதன் இடையில் இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசய பசை மூலம் கற்களை ஒட்டி இந்த மாபெரும் கல்லணையை கரிகால சோழன் கட்டி முடித்தான். வெறும் களிமண்ணும் கல்லை மட்டுமே வைத்து. இதை சொல்வது சுலபம், ஆனால் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத அந்த நேரத்தில் இதை செய்து முடிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. தமிழரின் பெருமையை உலகிற்கு காட்டிய கரிகால சோழனை நாம் போற்றுவோம்.